ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஆரம்பத்தில் பார்க்கும்போது வந்துட்டு 3 விதமான சிஎஸ்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டுத்தையும் பார்த்துருக்கோம். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்புறம் இன்டர்னல் சிஎஸ்எஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல் பேஜ் நோட் பேடில் ஓப்பன் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே லெஃப்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரௌசர்லையும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம HTML டாக்குமெண்ட் வந்துட்டு பெருசாகிட்டே போகுது. அதில் வந்து HTML மட்டும் இல்லாமல் CSSம் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நீளமாக இருக்குது. இது வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீளமாக இருந்தது அப்படின்னா. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த CSS ஸ்டைலிங்லாம் கொண்டு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு வெளியில் இன்னொரு டாக்குமெண்ட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற CSS கோடு எல்லாம் தூக்கிட்டு இன்னொரு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை இதில் இங்கே ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம CSSலாம் கொண்டு போய் வேற ஒரு ஃபைலில் போட்டுக்க போகிறோம். அதனால தான் வந்துட்டு இதுக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்ற பேரு. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த கோடெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ண போறேன். Ctrl X கொடுத்து கட் பண்ண போறேன். ஸோ இங்கே வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அங்கே வந்துட்டு இந்த கோடை பேஸ்ட் பண்ண போறேன். அப்புறம் சேவ் பண்ண போறேன். அதே ப்ரொஃபைல் பேஜ்ன்ற ஃபோல்டரில் வந்துட்டு style.css என்ற ஃபைல் பேஜ் சேவ் பண்ண போறேன். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த CSS ஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா .css என்ற எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகணும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம index.html ஃபைலை வந்துட்டு நம்ம நோட் பேடில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபைல் பேஜ் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற எல்லா சிஎஸ்எஸ்மே வந்து போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற சிஎஸ்எஸ் கோடு எல்லாத்துக்கும் வெளியில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த வெளியில் இருக்கிற ஃபைலை வந்து நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணல. அதனால வந்துட்டு நம்ம HTML ஃபைலோட ஹெட்ல வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட்டை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போதான் வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இங்கே அப்ளை ஆகும். ஸோ அது பண்ணலாம். அப்போ ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஹெட் டேக் உள்ள லிங்க் டேக் ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ள வந்துட்டு ரெல்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு அதுல வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி டைப் அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு text/css கொடுக்கணும். இது கொடுத்தா வந்துட்டு இதுக்குள்ள வர்ற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு CSS அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா hrefன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு நம்ம CSS ஃபைலோட அட்ரஸ் தரணும். ஸோ அது கொடுத்துட்டு நம்ம லிங்க் டேக் க்ளோஸ் பண்ணலாம். லிங்க் டேக் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு க்ளோசிங் டேக்கும் இருக்காது. அது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக் நீங்க சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மை ப்ரொஃபைல் பேஜ்லன்ற ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த style.css ஃபைல் இருக்குது. அதோட அட்ரஸ் வந்து நம்ம இந்த hrefல ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த href ஆட்ரிபியூட்ல style.cssன்ற பேரை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லா CSS ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் CSSோட அட்வான்டேஜ் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம HTML டாக்குமெண்டோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம வந்துட்டு அந்த எல்லா CSS கோடையும் தூக்கி ஒரே ஒரு லைன்ல குறைச்சி வச்சிருக்கோம். அதுதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் CSSோட அட்வான்டேஜ். ஸோ இப்படிதான் வந்துட்டு நீங்க எக்ஸ்டர்னல் CSS யூஸ் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வர வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.